வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் தாரா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க மக்களே? உங்கள் எல்லாருமே தி ஃபர்ஸ்ட் கிஸ் ஸ்டோரி பார்ட் 3ல் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு டே பை டே நம்ம சேனல் க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்குது. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் கொடுக்க போகிற லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் விதவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் பார்ட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆரவ் உங்களை அவனோட வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்ருப்பான். பட் உங்களுக்கு அதில் பெருசாக உடன்பாடு இருக்காது. நீங்கள் ரொம்பவே தயங்குறத பார்த்த உடனேவே ஆரவ் அவனுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ரொம்பவே தயங்குறாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆரவுடைய அம்மா உங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்களும் சரி ஓகே, உங்களுக்கும் அதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அரை மனசாக ஆரவ் கிட்ட ஒத்துக்கிறீங்க. ஸோ ஆரவே உங்களை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக காரை அவனே ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். உங்களை ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு ரொம்பவே பத்திரமா கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கூட்டிகிட்டு போகும்போதே நீங்கள் தூங்கவும் ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ட் 3ல் கண்டினியூ பண்ணலாம். பார்ட் 3யோட ஸ்டார்டிங்லேயே ஆரவ் காரை ஓட்டிகிட்டே போகும்போது தனியாக அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் எப்படி தனியாக சிரிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தனியாக சிரிக்கல, அவன் உங்களை பார்த்து தான் சிரிச்சிருப்பான். அவங்கள பார்த்து சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரவ் அவங்கள போகும்போது உங்களோட கையை நோட்டீஸ் பண்ணுறான். ஏன் அவங்களோட கையை நோட்டீஸ் பண்ணுறான் அப்படின்னா, உங்களோட கையை மட்டும் தனியாக நீங்கள் அசைச்சிக்கிட்டே வரீங்க. ஆமாங்க, அதித்திக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அவள் தூங்கும்போது அவளோட கையை மட்டும் தனியாக அசைச்சிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நைட்டில் தூங்கும்போது ப்ராப்ளம் இருக்குது? இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் எல்லாம் யார் யாருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். சிலருக்குலாம் தலைக்காணியை ஹக் பண்ணிப்பாங்க, பக்கத்தில் இருக்கவங்களை எட்டி உதைப்பாங்க, கால் கை தூக்கி போடுவாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்கள வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறது, அதே மாதிரி நைட்டில் தனியாக பேசுகிறது, நைட் மேர்ஸ் வந்து கத்துறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான சில்லியான ஹேபிட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் இன்னும் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு இருக்கும் அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியான திங்ஸ் தான். எனக்கு கூட அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது, எல்லாரும் அடிப்பாங்க, அதனால தான் நான் சொல்கிறது இல்லை. ஸோ இப்படியே 2 பேரும் போய்கிட்டே இருக்காங்க. ஆரவ் உங்கள் கையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கான். பட் ஆரவ் உங்களை பார்த்து சிரிக்கிறான் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா தான் தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ 2 பேருமே வீட்டுக்கிட்ட போய் சேர்றீங்க. இப்போ ஆரவ் உங்களை எழுப்பணும். 2-3 தடவை குரல் கொடுத்து பார்க்குறான். பட் நீங்கள் எழுந்துக்கவே இல்லை. ஸோ உங்களை தட்டியும் வந்து உங்களை தொட்டு வந்து அவனை கூப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால ஆரவ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப வேகமாக காரோட ஹார்னை அழுத்துறான். இவன் ஹார்னை அழுத்தினோடனே பயங்கரமாக சத்தம் கேட்குது. நீங்கள் பதறி அடிச்சுட்டு எழுந்துக்கிறீங்க. என்னாச்சு யாராவது குறுக்கால வண்டி கூட வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல, வண்டியும் வரல, எதுவும் குறுக்காலையும் யாரும் வரல, வீட்டு தான் வந்துடுச்சு, முதல்ல எழுந்திரி அப்படின்னு சொல்ல, நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு காரில் விட்டு இறங்கி வெளில போகிறீங்க. காரை விட்டு வெளிலேருந்து நீங்கள் இறங்கி போன உடனேவே ஆரவுடைய அம்மா ஆரவை ரிசீவ் பண்ணுறதுக்காக வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போன உடனேவே அவங்க உங்களை தான் பயங்கரமாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஆரவை கண்டுக்கவே இல்லை. இதை பார்த்தோன்னே ஆரவுக்கு செமையாக கடுப்பாகுது. ஏன்னா ஆரவே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் கழித்து இன்றைக்கி தான் வீட்டுக்குள்ளே வந்திருப்பான். வீட்டுக்குள்ளே வந்த உடனேவே அவனை வாம்பான்னு சொல்லாமல் உங்களை கூட்டிகிட்டு போகிறது ஆரவுக்கு செம கடுப்பாக இருக்குது. அம்மா அவனை விட்டுட்டு உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறத பார்த்தோன்னே ஆரவுக்கு செம கடுப்பாக இருக்குது. என்னதான் கடுப்பாக இருந்தாலும் அவனுடைய அம்மாவோட மென்டாலிட்டி அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க ஏன் இந்த அளவுக்கு அவங்க மேலே பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறது ஆரவுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஆரவுடைய அம்மாவுடைய பேசிக்கான நேச்சர் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்பவே எமோஷ்னல் டைப்பு. ஒருத்தவங்ககிட்ட அவங்க அட்டாச் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு தனியாகவே இருக்க மாட்டாங்க. அவங்கள அடிக்கடி பார்க்கணுன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அட்டாச் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் ஆரவ் பெருசாக யாரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரையுமே பெருசாக அவங்க அம்மாவுக்கும் அவன் இன்ட்ரோவும் பண்ண மாட்டான். இது வரைக்கும் ஆரவ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உங்களை தான் முறையாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ இதுலேயும் ஆரவுடைய அம்மா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஆரவுடைய இன்னொரு சைடை பற்றி பார்க்கலாம். ஆரவை இது வரைக்கும் நமக்கு எப்படி தெரியும்? ஒரு ஐடி எம்ப்ளாயி, ஒரு டிஎல், ரொம்பவே கோல்டு பர்சன், ரொம்பவே அழகான ஒரு பையன். ஸோ ஆரவை பற்றி இது வரைக்கும் நமக்கு இப்படி தான் தெரியும். ஆரவ் ஃபர்ஸ்ட் டே இங்கே வரும்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் ஓட்டணும் இல்லையம்மா, எனக்கு வருமானம் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான ஒரு பேசிக் ஒரு ஃபேமிலியை பற்றி இருக்கிற மாதிரி தான் பேசியிருப்பான். பட் நீங்களும் ஆரவை அப்படி தான் நினச்சிருப்பீங்க. பட் இப்போது ஆரவுடைய இன்னொரு சைடை பார்க்கலாம். ஆரவ் ரொம்பவே ஒரு பணக்கார வீட்டு பையன். அவனுடைய அப்பா ரொம்ப பெரிய கோயம்புத்தூரில் ஒரு பிஸ்னஸ் மேன். அது மட்டும் கிடையாது, அவன்கிட்ட அடுத்த மாதம் சேலரியில் இன்னும் அவன் 1 வருஷம் வேலைக்கே போகலைன்னா கூட அவனுக்கு சாப்பாட்டுக்கோ இல்லை மற்ற செலவுகளுக்கோ எந்த விதமான பிரச்சனையுமே அவனுக்கு வரவே வராது. ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனை அப்படி தான் க்ரோ பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவன் சாதாரணமாக சென்னையில் ஒரு பேசிக்கான ஒரு சேலரிக்கு ஒரு
ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கொஷின்ஸ் வருது. இப்போ ஆரவ் கிட்ட இதை கேட்கவும் முடியாது. கேட்டால் தப்பாக நினச்சிப்பானுன்ற ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா அந்த காரை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கும் ஆரவ் மேலே. இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கோம், இவன் என்ன அடுத்த மாதம் சம்பளத்துக்கு கஷ்டம்னு சொல்கிறானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்போவே அந்த டவுட் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கும். பட் அப்போ நீங்கள் அதை பெருசாக யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா கார் அப்படிங்கிறதுலாம் இப்போ லக்ஸூரியஸ் அப்படின்றத போயிட்டு இப்போ எல்லாருக்குமே அது இம்பார்ட்டண்ட்டு, அது ஒரு அத்தியாவசியமான பொருள் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நீங்களும் அப்படி தான் யோசிச்சிருப்பீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்கள் ஆரவ் கிட்ட கேட்கல. வீடை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். வீடு வந்து நீங்கள் ஒரு சினிமாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கார், அவருக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது, அவருக்கு ஒரே ஒரு சன் நீங்கள் தான், அவர் உங்களை பார்த்து பார்த்து பத்திரமா வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்தது. ஒரு சினிமாவில் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஹீரோ இப்படி தான் டெவலப் ஆகிருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ இருந்தார் அப்படின்னா அவன் எப்படி இருப்பானோ அப்படி தான் ஆரவ் இருக்கான். வீட்டுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆரவோடைய ஃபோட்டோஸு சின்ன வயசுலேருந்து அவன் கரண்ட்டாக இப்போ இருக்கிற வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸுமே பெருசாக ஃப்ரேம் பண்ணி வீடு ஃபுல்லாக மாட்டியிருக்காங்க. அவனுடைய அப்பா அம்மா இருக்கிற ஃபோட்டோஸு, வீடே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வீடு. பட் அந்த வீடை அனுபவிக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சேட் சைடு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆரவோடைய இன்னொரு முகத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. என்ன தான் ஆரவ் கிட்டே இது எல்லாமே இருந்ததுனாலும் கூட ஆரவ் இதை பற்றிலாம் யார்கிட்டையுமே பேச மாட்டான். அவன் ஒரு பெரிய வெல்த்தியான வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி அவன் யார்கிட்டையுமே இது வரைக்கும் காமிச்சிக்கிட்டதே இல்லை. அவன்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அவன் இது வரைக்கும் யார்கிட்டையும் ரிவீல் பண்ணதே இல்லை. அவனோட ஃபேமிலியை பற்றியும் அவன் யார்கிட்டையும் பேசினது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கு உங்களை பற்றி தெரியுது, ஆரவை பற்றி தெரியுது, ஆரவோடைய அம்மாவை பற்றி தெரியுது, அவனோட வீட்டை பற்றி தெரியுது அப்படின்னா நீங்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஆரவ் மேலே உங்களுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்டே கொஞ்சம் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வெல்த்தியான வீட்டு பையன் கொஞ்சம் கூட ஒரு பந்தாவே இல்லை, நார்மலாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆரவ் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஆரவோடைய அம்மா உங்களை வேறு லெவலில் தாங்குறாங்க. இப்போ தன்னோட சொந்த பொண்ணு ஒரு வெளியூரில் படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரானா அவளை எப்படி தாங்குவாங்களோ அந்த மாதிரி வச்சு வேறு லெவலில் தாங்குறாங்க. அப்போ தான் ஆரவோடைய அம்மா உங்கள் கையில் கட்டு போட்டிருக்கதையும் பார்க்குறாங்க. இப்போ ஆரவோடைய அம்மா உங்ககிட்ட சொல்கிறாங்க, உங்கள் கையில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைம்மா நான் ஊர்லேருந்து கிளம்பும் போது என்னோடய கையில் வந்து கத்தி பட்டுருச்சு, வீட்டில் நான் அனுப்பவே மனசு இல்லை, பட் நான் தான் அடம் பிடிச்சி கிளம்பி வந்தேன், ஏன்னா நான் ஆல்ரெடி வரேன்னு சொல்லிட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஆரோடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிம்மா நீ மேலே ஒரு ரூம் இருக்குது, அது என்னோடய ரூம் தான், நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆரோடைய அப்பாவும் நானும் இருக்கும்போது யூஸ் பண்ணது, இப்போ ஆரோட அப்பா இல்லை, அந்த ரூமையே நான் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீ அந்த ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நீ கீழே வா, உனக்கு நான் டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களே ஒரு வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு அவங்களோட வீட்டுக்கு லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களோட அந்த ரூமையே காட்ட சொல்கிறாங்க. நீங்களும் அவங்க கூடவே போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ பெரிய வீடு, ஆனால் அதில் அனுபவிக்கிறதுக்கு பெருசாக அங்கே யாருமே இல்லை. ஆரவோடைய அம்மா, ஆரவுக்கு தூரத்து ஒரு சொந்தக்கார பையன் இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட தங்கியிருக்கான். ஒரு சேஃப்டிக்காக ஆரவ் தங்க வச்சுருக்கான். பிகாஸ் அம்மா வயசானவங்க இல்லையா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட ஒருத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பையன் கொஞ்சம் ஒரு ஏழை வீட்டு பையன். அவனுக்கு ஸ்டடீஸ்லேருந்து எல்லா விஷயத்துக்குமே ஆரவ் ஃபேமிலி தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த பையன் இங்கேயே தங்கி படித்து அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிறான். ஆரவுக்கு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த பிஸ்னஸ் எல்லாம் கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் அங்கே முக்கியமான ஆளுங்க, கொஞ்சம் வேலைக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. வீடு இப்படி தான் இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒவ்வொரு விஷயத்தை பார்க்க உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்னதான் இது இப்படி ஒரு வீட்டில் அவன் வாழ்ந்திருக்கான், பட் அவன் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கானே அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட மைண்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. நமக்கு போய்கிட்டு இருக்கீங்க. பட் போயிட்டே இருக்கும்போது கூட இப்போ கூட உங்களோட மண்டையெல்லாம் ஆரவுடைய இந்த சைடை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. இவன் எப்படி இது எல்லாத்தையும் விட்டுட்டு உதறி தள்ளிட்டு நார்மல் ஒரு சேலரிக்கு வேலை பார்க்குறான், என்னால் இதை கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறீங்க. அந்த ரூம்குள்ளே போனால் அவங்க அப்பா அம்மாவோடைய ஃபோட்டோஸ் பெருசாக இருக்குது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆரவோடைய ஃபோட்டோவை கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்துக்கு ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ரொம்பவே கவலையாக ஒரு மாதிரி பயமாகவே இருக்குன்னே சொல்லலாம். நீங்களும் அந்த ரூம்குள்ளே போகிறீங்க, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமை விட்டு வெளில வரீங்க. ஆரவோடைய அம்மா உங்களுக்காக டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தா அங்கே வேறு ஒரு பையனும் வேறு உட்காந்துருக்கான். இந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த பையன் கிடையாது. இந்த பையன் வந்து ஆரவோடைய ஒரு ஃப்ரெண்டு. இந்த பையன் ஒரு டாக்டர். இந்த பையன் ஏன் இங்கே வந்தான் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஆரவோடைய அம்மா அவங்க எல்லாருக்கும் டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக டேபிளில் உட்காந்துருக்காங்க. இப்போது அந்த பையனும் டேபிளில் உட்காந்துட்ருக்கான், ஆரவும் உட்காந்துருக்கான், எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஆரவோடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வைக்கிறாங்க, எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. பட் உங்களால் கொஞ்சம் கூட சாப்பிடவே முடியல, உங்கள் கையவே அசைக்கவே முடியல. ஆரவோடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருமா நீ கஷ்டப்படாத, நானே உனக்கு வந்து சாப்பாடை ஊட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சாப்பாடை ஊட்டுறதுக்கு வராங்க. நீங்கள் இல்லைம்மா வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்பூன் கொடுங்க நான் அதிலே சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்ல, ஸ்பூனில் ஏமா சாப்பிட்றேன், நான் தான் இருக்கல, நான் உனக்கு ஊட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு சாப்பாடே ஊட்டி
ஊட்டி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆரவுக்கு செம்மையாக கடுப்பாகுது. ஆரவ் டேரெக்டாகவே கேட்டுடுறான், இங்கே உண்மையை சொல்லு, நான் உன் பிள்ளையா இல்லை அந்த பொண்ணோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணு நீ தாண்டா பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, அந்த பொண்ணு கையில் அடிபட்டிருக்கு, அவளால் சாப்பிடவே முடியல, அதனால தான் நான் ஊட்டி வைக்கிறேன், இப்போ உன் கையில் அடிபட்டிருந்தா உனக்கும் ஊட்டி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அம்மா ஆரவ் கிட்ட செம்மையாக ஆர்கியூ பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான மதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேருக்குள்ளே எப்பவுமே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆரவ் எந்த விஷயமா இருந்தாலும் நான் அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணுவான். ஆரவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே அவங்களோட அம்மா தான்றதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இவங்க 2 பேரை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா தெரியும் அவங்க ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரவுடைய அம்மா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி வைக்கிறாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறீங்க, எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த டாக்டர் பையன் அங்கே வந்திருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஏன் அங்கே வந்திருக்கான் அப்படின்னா உங்களோட கையில் இருக்க அந்த கட்டை பிரித்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக தான் ஆரவே வர வச்சுருப்பான். ஆரவ் இந்த பையனை ஏன் வர வச்சான் அப்படிங்கிறது நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ எதுக்காக இவர் இங்கே வந்திருக்காரு, அந்த பையன் ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி வெறிக்க தான் பார்த்துட்ருப்பான். அதில் அவங்க அம்மா சாப்பாடெலாம் ஊட்டும்போது கேட்கவே வேணாம், வேறு லெவலில் பார்த்துருப்பான் அந்த பையன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க அப்போ தான் இந்த பையன் கேட்குறான், யார் இந்த பொண்ணு, இவங்க யார், சொந்தக்கார பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் கேட்குறான். இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஆரவ் கூட வேலை பார்க்குற பொண்ணு, ட்ரைனிங்க்கு வந்திருக்கா போல இருக்குது, அவளை தனியாக விட்டுட்டு வர முடியாதுல்ல, இவன் பாட்டுக்கு இங்கே கிளம்பி வரதா பிளான் பண்ணியிருக்கான் போல இருக்குது, இந்த பொண்ணுக்கும் தெரியாது, அதனால தான் நானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இந்த பையனுக்கும் ஆரவுடைய அம்மாவுக்கும் ஆரவுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஆரவுடைய அம்மாவுக்கு இந்த பையனும் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா ஆரவோட சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்த பையன், ஏன்னா இவங்க 2 பேரும் சேம் ஏஜ் குரூப்பும் கூட. இந்த பையனை பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா யாருமே டாக்டர் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த பையன் ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு டிஷர்ட்டு, ஒரு ட்ராக் பேண்ட்டு அந்த மாதிரி தான் வந்திருக்கான். ஒரு டாக்டர் மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ்லையோ இல்லை ஒயிட் கலர் கோட்டெல்லாம் போட்டுட்டு ஸ்டெதஸ்கோப்பெல்லாம் கழுத்தில் மாட்டிட்டு அப்படியெல்லாம் இந்த பையன் வரவே இல்லை. ரொம்பவே நார்மலாக வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, கையில் மெடிக்கல் கிட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவருடைய அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போதே அந்த பையன் கிட்ட, சரி பண்ணி அவளை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாகுது. உங்களுக்கு இந்த டாக்டரு, மெடிசனு, இந்த ஊசி, டேப்லெட் இதெல்லாம் பார்த்தாலே ரொம்பவே பயம். பட் இருந்தாலும் இது வந்து அடிபட்டுருச்சு, ஸோ வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால நீங்கள் போயிட்டு டாக்டர்கிட்ட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க. பட் இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது எங்களுக்கு ஒன்றுமே ரொம்ப பயம் அதிகமாகுது. இப்போது ஆரவுடைய அம்மா உங்களை, இல்லைம்மா நீங்கள் வேண்டாம், நான் வந்து என்னோடய வீட்டுக்கே போய் பண்ணிக்கிறேன், நீங்கள் எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுறீங்க, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவுடைய அம்மா கிட்டே தப்பிக்கிறதுக்காக நீங்களும் எவ்வளவோ பில்டப் பண்ணுறீங்க. பட் அவங்க அவங்கள விட்ட பாடே கிடையாது. அப்படியெல்லாம் விடக்கூடாதுமா, ஒரு வாரம்னா ஒரு கட்டு போடக்கூடாது, அதெல்லாம் அவ்வளோ நல்லது கிடையாது, செப்டிக் ஆகிடும், நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரூமுக்கு அனுப்பி விடுறாங்க. இந்த பையனும் பின்னாடியே பெரிய மெடிக்கல் கிட் டப்பாவை தூக்கிட்டு பின்னாடியே வரான். இதை பார்க்க உங்களுக்கு ஏதோ யமன் வந்து அந்த பாசக்கயிறு எடுத்துகிட்டு வருவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் உள்ளே போகிறீங்க. இந்த பையன் அப்போவுமே உங்களை ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி குறுன்னு உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ அவன் கையை பிரித்து கட்டு போட போகிறான்றான், என்னடா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நீங்கள் உள்ளே போயிட்டு சேரில் உட்காரீங்க. அந்த பையனும் சேரில் உட்காந்து உங்களோட கையெடுத்து அந்த பையனோட தைஸில் வச்சுருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நார்மலாக ஒரு டாக்டர் அப்படிங்கிறது நமக்கு யாருன்னே தெரியாது, யாரோ ஒருத்தவங்க கிட்ட போய் கை காட்டுவோம், அவங்க ஏதோ பண்ணுவாங்க, அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. பட் இப்போ ஆரோவோட ஃப்ரெண்டு, இந்த பையன் உங்களை பார்க்கறதே ஒரு வித்தியாசமாக பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஆல்ரெடி. ஸோ இந்த பையனோட கையோட கிட்டத்தட்ட அவன் தைஸ் கிட்ட வச்சுட்டு வந்து அவன் கையை வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையை வந்து கொஞ்சம் இழுக்க ட்ரை பண்ணுறீங்கம்மா, இந்த மாதிரிலாம் இழுத்தனா கையில் ஏதாவது பயிட்டுருமா, நீங்கள் கம்முன்னு இருமான்னு சொல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் டேபிள் மேலே வைக்கிறேன், நீங்கள் அப்படியே பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கையை டேபிள் மேலே வைக்கிறீங்க. அந்த பையன் ஏன் இந்த அளவுக்கு வைக்கப்பட்டீங்கன்னா, அவரும் டாக்டர் மட்டும்தான், நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கண்ணை அந்த பக்கமாக திருப்பிட்டு கையெல்லாம் வச்சு மூடிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இந்த டாக்டர் விடவே மாட்டான் போல இருக்குது. உங்களை பிடிச்சி பாடாக படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். காயத்தோட கட்டை கழட்டினோடனே இந்த பையன் காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, படித்தவங்க தானே, உங்களுக்குலாம் அறிவு கிடையாது, இந்த மாதிரி கட்டு போட்டால் தண்ணி படக்கூடாதுன்னு பார்த்துக்க தெரியாதா, இங்கே பாருங்கள் புண்ணு எவ்வளோ அதிகமாக காயமாயிருக்கு, உங்களுக்கு காயம் வர பார்த்தா ஆழமாக கட்டாயிருக்கு போல இருக்குது, என்னத்தை யார்கிட்ட போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க, இந்த லட்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் என்னமோ வேர்ல்டு வைடில் இவன் தான் பெரிய டாக்டர் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு உண்மையாகவே செம்மையாக டென்ஷன் ஆகுது. இந்த பையன் கட்டை கையிலேருந்து கழட்டிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்க உங்களுக்கு ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. கிட்டத்தட்ட படபடப்பாக ஆகிடுறீங்க. இந்த பையன் கத்துற சத்தத்தை கேட்டவுடனே ஆரவும் அவங்களுடைய அம்மாவும் உள்ளே வராங்க. ஆரவுடைய அம்மா என்னடாச்சு தம்பி அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லைம்மா, இவங்களை பாருங்கள் கையை எப்படி காயமாக்கி வச்சுருக்காங்கன்னு.
கட்டு போட்டுட்டு தண்ணியே படக்கூடாது. அவங்க இந்த வாரம் ஃபுல்லாக தண்ணியிலே இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட தண்ணி உள்ளே போயிருக்கு. காயமே பயங்கரமாக ஆறாமல் இன்னுமே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட செப்டிக் ஆகிற ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் கொஞ்சம் எக்கச்சக்க பெட்டுகளை போட ஆரவோடைய அம்மா அவங்க கிட்ட, என்னம்மா பொண்ணு நீ பார்த்துக்க கூடாதா, பாரு கை எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க உங்களுக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸாக போட்டு தலைக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஆரவையும் அவனுடைய அம்மாவை வெளில அனுப்பிட்டு, சரி நீங்கள் 2 பேரும் வெளில இருங்க, நான் காயத்தெல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளில அனுப்பிடுறான். உங்களை நீங்கள் அந்த பக்கம் திரும்பிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறதே அவனுக்கு புரியுது, நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. ஆரவோடைய அம்மா நான் வேணா இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்ல, நீங்கள் இருங்கன்னு சொல்கிறீங்க, பட் அந்த டாக்டர் பையன் வேணாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவன் அப்படி சொல்ல, இவன் வேறு ஏன் தான் அப்படி பண்ணுறானோ தெரிலன்னு சொல்லிட்டு நீங்கள் அவனையும் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. டாக்டர் பையன் எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு அந்த காயத்தை க்ளீன் பண்ணுறான். என்னென்னவோ மெடிசன் சலைனு அது இதுன்னு போட்டு அவன் பாட்டுக்கு கையை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களால் வலியை தாங்க முடியல, காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி கத்திக்கிட்டே இருக்க, சரி சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனே கையில் ஃபைனலாக ஒரு கட்டையும் போட்டுடுறான். அந்த கட்டை எப்படி போடுறான் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தீங்க தெரியுமா ஒரு கட்டு, அந்த கட்டை காட்டிலும் 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி கட்டு போட்டு விட்டுடுறான். கையை அப்படி தூக்க முடியாத அளவுக்கு இப்போ ரொம்பவே வலி அதிகமாகிடுச்சு. அவன் செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த இடம் மறுத்து போகிறதுக்கும் 2 இன்ஜெக்ஷன் வேறு போடுறான். அந்த இன்ஜெக்ஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. ஏற்கனவே நமக்கு இன்ஜெக்ஷன்னா 3 மீட்டர் நம்ம தள்ளி ஓடுவோம் இல்லையா, இப்போ அதே கதை தான் அங்கே அதித்திக்கும் நடக்குது. ஸோ அதித்திக்கு இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணணும், நீங்கள் வந்து உங்களோட ஹிப்பை காட்டுங்க அப்படின்னு சொல்ல, எப்படி காட்ட முடியும், அது ஆரோடைய ஃப்ரெண்டு வேறு, உங்களால் முடியவே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நீங்கள் கையிலே போடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இல்லை கையிலலாம் போட முடியாதுங்க, நீங்கள் வந்து உங்களோட ஹிப்பில் காட்டுங்க, நீங்கள் அங்கே தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அடம் பிடிக்கிறான். இல்லை நீங்கள் கையிலே போடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, நீங்கள் கையிலே இந்த பையன் 2 இன்ஜெக்ஷனையும் 2 கையில் போட்டு விடுறான். இப்போ அந்த கையும் தூக்க முடியல, ரொம்பவே வலிக்குது. இப்போ அந்த டாக்டர் பையன் மேலே உங்களுக்கு கொலவெறி, கூடவே ஆரவையும் சேர்த்து திட்டுறீங்க. இவங்கிட்ட நான் கேட்டேனா, இவங்கிட்ட ட்ரெஸ்ஸிங் பண்ண டாக்டர் அனுப்ப நான் கேட்டேனா இவங்கிட்ட, இவன் எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணுறான், இப்போ பாரு தேவையில்லாமல் என் கையவே என்னால் அசைக்க முடியல, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமாக டென்ஷனாகி புலம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ரூம்லேயே உட்காந்துட்ருக்கீங்க, ரொம்பவே டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஆரவோடைய அம்மா அந்த ரூமுக்கு வராங்க. டாக்டர் பையன் உங்ககிட்ட நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் சீக்கிரமாக சரியாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கீழே இறங்கி போயிடுறான். இவன் கீழே இறங்கி வந்த உடனேவே ஆரவோடைய அம்மா, சரி நீ வந்துட்டியா, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு மேலே ஏறி உங்களை பார்க்கறதுக்காக வராங்க. இப்போ ஆரவோடைய அம்மா உங்ககிட்ட இப்போ நீ எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரவோடைய அம்மா கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆரவோடைய அம்மா, இல்லைம்மா அந்த பையன் நல்ல பையன் தான், நல்லா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவான், ரொம்பவே நல்ல பையன், சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி தேவையில்லாமல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது அந்த பையன் மேலே மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆரவ மேலேயும் செம்ம கடுப்பாக இருக்குது. இப்போ எதுக்கு இவன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பார்த்தா, நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போய் 7 கட்டு போட்டிருப்பேன், இவன் என்னை திட்டுறது வேறு திட்டிட்டு ஏகப்பட்ட இன்ஜெக்ஷனை வேறு போட்டு வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு செமையாக கடுப்பாக இருக்குது. ஆனால் அந்த பையன் சொன்னல தப்பே கிடையாது. நார்மலாகவே டிடி இன்ஜெக்ஷன்லாம் போடும்போது கையில் போடவே மாட்டாங்க, ஹிப்பில் தான் போடுவாங்க. பிகாஸ் அது ரொம்பவே பெயினாக இருக்கும், கையெல்லாம் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நார்மலாகவே அப்படி தான் போடுவாங்க. அந்த பையன் சரியாக தான் சொல்லியிருக்கான். பட் நம்மளோட அதித்தியா கொஞ்சம் வெக்கப்பட்டதுனால கையில் போட சொல்லி இப்போ 2 கையும் தூக்க முடியாமல் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ இப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அவங்களுடைய அம்மாவும் வராங்க. அவங்களுடைய அம்மா அவங்கள பார்த்துட்டு சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கபடை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கபடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குது. எல்லாமே நல்லா ரிச்சாக காஸ்ட்லியாக ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி இருக்கவங்க எப்படி கட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா. ஆனால் இப்போ அந்த சாரீஸ் எதையுமே ஆரவோடைய அம்மா யூஸ் பண்ணுறதே இல்லை. பிகாஸ் ஆரவோடைய அப்பாவும் இல்லை இல்லையா. ஸோ அவங்க அதெல்லாம் கட்டுறதில்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே அழகாக இருக்குது. நாங்கள் நார்மலாக பார்த்துட்டு நீங்களும் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆரவோடைய அம்மா அவங்க கிட்டே சொல்கிறாங்க, இந்த சாரீஸ் எல்லாமே என்னோடய சாரீஸ் தான், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குமா, நீங்கள் இதெல்லாம் கட்டுறது இல்லையா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா ஆரவோடைய அப்பா போனதுக்கப்புறம் இதெல்லாம் நான் கட்டுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் ஆரவோடைய அப்பாவை பார்த்து கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. இவங்க அப்படி பார்த்துட்டே இருக்கு, ஐயோ தப்பான டைமில் நம்ம கேட்டோம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஆரவோடைய அம்மா உங்ககிட்ட சீலே பிரிக்காமல் ஒரு சாரியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த புடவை நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல, ரொம்பவே அழகாக இருக்குமா, ஏன் நல்லா இருக்கு, உங்கள் மருமகளுக்கு வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா என் மருமகளுக்கெல்லாம் நான் வாங்கி வைக்கல, இது என்னோடய வீட்டுக்காரர் எனக்காக வாங்கி கொடுத்தது, ஆனால் இந்த சாரியை நான் இன்னும் கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியாம்மா, எடுத்து வைங்க, உங்கள் மருமக வந்தால் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நார்மலாக சொல்கிறீங்க. பட் ஆரவோடைய அம்மா அந்த சாரியை உங்கள் கையில் தான் கொடுக்குறாங்க. இந்த அம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. எதுக்குமா என்கிட்ட தரீங்க அப்படின்னு சொல்ல, இந்த சாரியை நீ உன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ, நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அடையாளமா என் பொண்ணாக நினச்சி இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பட் உங்களால் இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் இங்கே வந்ததே எங்கள் வீட்டுக்கு தெரியாது, அப்புறம் தெரிஞ்சதுன்னா தேவையில்லாமல் எங்கள் அம்மா சாமி ஆடுவாங்க, வேணாம் அப்படின்னு சொல்ல,
ஆரோவுடைய அம்மா அதெல்லாம் சொல்லக்கூடாதும்மா, ஒருத்தவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்கன்னா வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இதெல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் தொலைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை நினச்சி பயந்துகிட்டே பேசுகிறீங்க. பட் ஆரோவுடைய அம்மா உங்களை விட்ட பாடே இல்லை. அவங்க நீங்கள் வேணாம் வேணான்னு சொல்லும்போதே அந்த சாரியை பிரித்து உங்கள் மேலே போட்டு அழகு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஆரவ் உங்களை பார்க்குறதுக்காக மேலே வந்திருப்பான். இது எல்லாத்தையுமே வாசலில் நின்று பார்த்துட்டு இருக்கான். டோர் ஓப்பனில் இருக்குது. ஸோ இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆரவோடைய அம்மா அந்த சாரியை அவங்க மேலே போட்டு பார்த்துட்டு, எவ்வளோ அழகாக இருக்கம்மா, நீ இந்த மாதிரிலாம் புடவை கட்டுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கட்டுவேம்மா, ரொம்ப கஷ்டம், எப்பயாவது தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏம்மா உனக்கு புடவை கட்ட பிடிக்காதா, தெரியாதா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா கட்டலாம் செய்வேன், ஆனால் எனக்கு அது கட்டுறதுக்கான நேரம் இல்லை, நான் எங்கேயும் ஃபங்க்ஷன்லாம் போக மாட்டேன், மோஸ்ட்லி வீட்டில் ஆஃபீஸில் தான் இருப்பேன். ஆஃபீஸில் போகும்போது சாரியெல்லாம் எனக்கு பெருசாக கட்டுறதுக்கு வந்து கஷ்டம், எனக்கு அவ்வளோ டைம்லாம் இருக்காது, எனக்கு அவ்வளோ பொறுமையும் இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது சாரீலாம், அதனால தான் நான் பெருசாக இதெல்லாம் கட்டுறதில்ல, எப்போயாவது ரொம்ப ரேராக தான் கட்டுவேன். லாஸ்ட்டாக எப்போ கட்டினதுனா பெரிய பிள்ளை ஆகும்போது வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு கட்டினது, அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் எதுவுமே கட்டுறதில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் பேசுகிற எல்லா கான்செப்டையும் ஆரவ் கேட்டுட்ருக்காரு. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு எல்லா ஊர் கதையும் அவங்க அம்மா கிட்ட உட்காந்து அளந்துட்டுருக்கீங்க. அவங்களுடைய அம்மா அவங்கள விடாமல் இந்த புடவை நீ எடுத்துகிட்டு தான் போகணும், நீ எடுத்துகிட்டு போகலாம் நான் கோச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர செல்லமாக அவங்கக்கிட்ட கோச்சிக்கிறாங்க. உங்களாலேயும் அவங்களுடைய இந்த பாசத்தை தட்டி கழிக்கவே முடியல. அந்த சாரியோட கலர் எனக்கு ஃபேவரட்டான கலர் ரெட் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஸ்டோரியை இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த கலர்லேயே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எனக்கு அந்த சாரீ ரெட் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த சாரியை அவங்கக்கிட்ட கொடுத்து நீ எடுத்துகிட்டு போகணும், இது ரொம்ப அழகாக இருக்கும், இங்கே பாரு, இங்கே இருக்க எல்லா சாரியுமே நான் ஒரு தடவையாவது கட்டியிருக்கேன், ஆனால் இந்த ஒரு சாரியை தான் நான் இது வரைக்கும் கட்டினதே கிடையாது, என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு, இன்னும் அது சீல் கூட பிரிக்காமல் வச்சுருக்கேன் பாரு, இது புது சாரி தான், நீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே உங்களை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஆரவ் லொட்டு லொட்டுன்னு கதவை தட்டுறாரு. ஆரவ் கதவை தட்டுறதை பார்த்தோன்னே தான் அவனை திரும்பி நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ இவன் எப்போ வந்தான், இங்கேயே நின்றுட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. பிகாஸ் உங்களோட பியூபர்ட்டி விஷயத்தெல்லாம் நீங்கள் அவங்க அம்மா கிட்ட பேசியிருப்பீங்க, இது எல்லாத்தையுமே ஆரவ் வெளில இருந்து கேட்டிருப்பான் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகுது அவனை பார்த்த உடனேவே. அப்புறமா அந்த ரூமில் நீங்களும் ஆரவோடைய அம்மா மட்டும் தான் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக காலெல்லாம் நீட்டி போட்டு நல்லா பேன் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ சட்டுன்னு டோர் கிட்ட ஆரவை பார்த்த உடனேவே உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகுது. டக்குன்னு காலை மடித்து அப்படியே அடக்க ஒடுக்கமாக நிமிந்து நேராக உட்காரத்துக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க. இது எல்லாத்தையுமே ஆரவ் பார்க்குறான். ரூம்குள்ளே வந்த உடனே ஆரவோடைய அம்மா கிட்ட இங்கே என்ன நடக்குது, 2 லேடிஸ் ஒன்றா சேர்ந்த உடனே புடவை வாங்கலாமா, நகை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமான்னு சொல்லிட்டு என்னம்மா 2 பேரும் கதை அளந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஆரவோடைய அம்மா ஆரவ் கிட்ட இங்கே பாரு, லேடிஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க, பின்ன வயசு பொண்ணு இருக்கனா அவளுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் தான் நினைப்பாங்க, அதுதான் நானும் செஞ்சுட்ருக்கேன், உனக்கு கூட ஒரு அக்கா தங்கச்சி பிறந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் நீ ஒத்தையாக வளர்ந்துருக்க, பின்ன அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவோடைய அம்மா அவனை ப்ளேம் பண்ணுறாங்க. பட் ஆரவ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க அம்மாவை பார்த்துட்டு, நான் உன்னை பெற்றுக்க வேணான்னு சொன்னேன்னா, நீ பெற்றுக்காமல் போனதுக்கு அது என்னோட தப்பான்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக பங்கமாக கலாய்க்கிறான். இதை கேட்டோடனே ஆரவோடைய அம்மா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. டேய் நீ ஓவராக பேசுகிறடா, நான் உன்னுடைய அம்மான்றதே நீ மறந்துட்டு திமிரா என்கிட்ட வாயாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சரி சரி வா சீக்கிரம் பசிக்குது, மதியம் லஞ்ச் பண்ணுற ஐடியாவே உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் வரேன் நீ கீழே போ அப்படின்னு சொல்ல இவனும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஆரவோடைய அம்மா அவங்ககிட்ட சரி சொல்லுமா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல, நான் அதை உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், ஒரு வாரமாக 2 பேரும் சரியாக சாப்பிட்டீங்களானே தெரியல. அம்மா உங்ககிட்ட நீ எப்படிமா அட்ஜஸ்ட் பண்ணாங்க, ஃபுட்டே நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஆரவே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவான், வீட்டுக்கு வந்தாலே அவன் புலம்பி தள்ளுவான், நீ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, வேறு என்னம்மா பண்ணுறது, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டோம், ஃபுட்டு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தால் சரியாக இருக்காதுல்ல, அதனால தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆரவோடைய அம்மா டக்குன்னு உங்ககிட்ட அன்றைக்கி நான் ஃபுட் கொடுத்து அனுப்புனேன், நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது. இவங்க எப்போ நமக்கு ஃபுட்டு கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க, எப்போம்மா கொடுத்து அனுப்புனீங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அன்றைக்கி நீங்கள் ஃபர்ஸ்ட் டே இங்கே வந்த அன்றைக்கி நான் உங்களுக்கு வீட்டில் வந்து டிஃபன் கேரியரில் சாப்பாடு கட்டி அனுப்புனேனே, நீ சாப்பிட்லையா அப்போது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகமே வருது. ஆமாம்ல சண்டே நைட்டு நமக்கு 2 பேருக்குமே டிஃபன் கேரியரில் சாப்பாடு வந்துச்சுல, ஓ அது வீட்டில் இருந்து வந்த சாப்பாடு தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படிமா தெரியும் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்படின்னு கேட்க, ஆரவோடைய அம்மா ஆரவ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாமா, நைட் இங்கே ஃபுட்டு எதுவுமே கிடைக்கல, நீங்கள் ஏதாவது எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னான், அதுவும் இல்லாமல் 2 பேருக்கு சாப்பாடு கேட்டால் நான் ஆரவ் கிட்ட கேட்கும்போது கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு மட்டும்தான் சொன்னான், கூட வந்திருக்கிறது ஒரு பொண்ணுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லைம்மான்னு சொல்லிட்டு ஆரவோடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியாம்மா, ரொம்பவே தேங்க்ஸ், சாப்பாடு கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நான் கூட ஆரவ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத அப்புறம் சொல்கிறேன்னு, அது ஆரவோட வீட்டிலேருந்து தான் வந்திருக்கு. 2 பேரும் மாற்றி மாற்றி நல்லா ஊருக்காத அளவுக்கு கிட்டத்தட்ட ரொம்பவே டைம் ஆகிடுது. லஞ்சு சமைக்கணும் இல்லையா. ஆரவோடைய அம்மா நான் போகிறேன், அப்புறம் உனக்கு பசி வந்துச்சுன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கடைன்னு அங்கேருந்து போகிறாங்க. நீங்களும் ஆரவ் அம்மா கூட இருங்கம்மா, நானும் உங்களுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்களும் கிச்சனுக்கு போகிறீங்க. இந்த கையை வச்சுட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா ஹெல்ப் பண்ணலாம் சும்மாவது உங்க கூட உட்காந்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. போயிட்டு ஆரோவுடைய அம்மா கிட்ட கிச்சனில் இருக்க ஒரு டேபிள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்காம ஆரோவுடைய அம்மா கிட்ட பேசிகிட்டே தான் இருக்கீங்க. ஆரோவுடைய அம்மா டக்குன்னு உங்கள் ஃபேமிலியை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உன் ஃபேமிலியை பற்றி சொல்லு, எத்தனை பேர் வீட்டில் கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. எனக்கு அம்மா இருக்காங்கம்மா, தம்பி வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்கான், காலேஜ் படிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. அப்பா என்னம்மா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, அப்பா வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் இழுக்கிறீங்க. அப்பா ஆரோவுடைய அம்மா என்னம்மா ஆச்சு, அப்பா இறந்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா வந்து இறந்தெல்லாம் போகலை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. என்னாச்சும்மா அப்பாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்பா வந்து எங்கள் கூடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே தயங்கி சொல்கிறீங்க. ஓ ஊரில் இருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே நார்மலாக கேட்குறாங்க. இல்லைம்மா ஊர்லலாம் இல்லை, எங்கள் கூடயே அவங்க இல்லை முதல்ல, அவங்க வந்து என்னை விட்டுட்டு சின்ன வயசுலேயே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுகிறீங்க. ஆரோவுடைய அம்மாவுக்கு என்னாச்சும்மா, ஏன் அப்படி யோசிக்கிற, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு, உங்கள் அம்மா கிட்ட நீ பேசுவல அந்த மாதிரி நீ என்கிட்ட பேசலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரொம்ப பாசமாக அவரோட கையை பிடிச்சிட்டு பேசுகிறத பார்த்த உடனே அவங்கக்கிட்ட உங்களுக்கு எதையுமே மறைக்கணும் அப்படின்னு தோணவே இல்லை. நீங்கள் ஆரோவுடைய அம்மா கிட்ட, இல்லைம்மா என்னுடைய அப்பா வந்து சின்ன வயசுலேயே எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பா வந்து போகும்போது எனக்கு வந்து விவரமே தெரியாது, அப்போலாம் நான் ரொம்பவே சின்ன குழந்தை, என் தம்பிலாம் கிட்டத்தட்ட கை குழந்தை, அவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியவே தெரியாது. எனக்காவது எங்கள் அப்பா என்னை விட்டு போகும்போது ஓரளவுக்கு எனக்கு விவரம் தெரியும். அதாவது எங்கள் அப்பானா இவர் தான் அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவோட முகத்தை நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. ஆனால் என் தம்பிலாம் ரொம்பவே பாவமா, அவனுக்கு எங்கள் அப்பாவோட மூஞ்சியே தெரியாது. அவன் எங்களை விட்டு போகும்போது குழந்த, அவன் ரொம்பவே குழந்த, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத குழந்த அவன். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அப்பாவோட முகம் எப்படி இருக்கும்னு கூட அவனுக்கு தெரியாது. ஏன் இது நாள் வரைக்கும் அவரோட முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஒரு ஃபோட்டோவை கூட பார்த்தது கிடையாது. இவன் ஒரு கட்டத்தில் அவரோட ஃபோட்டோஸே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் போட்டு எரிக்கிறதுக்கெலாம் கூட பார்த்துருக்கான். அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. கூட வந்தவங்கள நம்பி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகவே துப்பில்லாத இவன்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எதுக்கு குழந்தை பெற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாமா. வீட்டிலையே கூட எங்கள் அம்மாவுக்கும் அவனுக்கும் இதை வச்சு நிறைய சண்டை வரும். எங்கள் அம்மா அவரை பற்றி பேச ஆரம்பித்தாலே என் தம்பிக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். கிட்டத்தட்ட எங்கள் அம்மா மேலே அவன் ரொம்பவே கோவப்பட்டு அடிக்கிறது கூட சில நேரத்தில் கையை ஓங்கிடுறான். என்னால் அந்த இடத்துல அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. மற்ற நேரத்தில் அவன் ரொம்பவே அமைதியாக இருப்பான், அதிகமாக பேசக்கூட மாட்டாமா. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னால் என் தம்பியை, அவனோட கோபம் ரொம்பவே நியாயமாக இருக்குது, அதனால் என்னால் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அவங்கக்கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. ரொம்பவே ஒரு அமைதியான பையன்தான், அவன் யார்கிட்டையும் அதிகமாக பேசக்கூட மாட்டான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவனால் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அவ்வளோ நியாயமாக இருக்குது. அவன் அந்த நேரத்தில் கோவப்படும்போது அவனோட கோவத்தை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா. அவன் ரொம்பவே அதிகமாக கோவப்பட ஆரம்பிக்கிறான், ரொம்பவே விக்ரஸ் ஆகிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே புலம்புறீங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் என் தம்பி அந்த அளவுக்கு அன்கண்ட்ரோலபுளாக கோவப்பட ஆரம்பிக்கிறான். அவன் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அவ்வளோ நியாயமாக இருக்குது. நீ சொல்லு, நீயே வேணாலும் பேசு, உனக்கு அப்பா வேணும், உனக்கு புருஷன் வேணும் நீ கேட்குறல்ல, அவன் இவ்வளோ நாளாக உனக்காக என்ன செஞ்சான்? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன்னை நடுரோட்டில் விட்டுட்டு போனது தவிர உனக்காக என்ன செஞ்சான்? உனக்காக ஒரு வீடு வாங்கி வச்சானா? உனக்காக ஒரு தொழில் அமைச்சு கொடுத்தானா? இல்லை அட்லீஸ்ட் நாங்கள் 2 பேரும் படிச்சுட்டு வந்தது, நாங்கள் 2 பேரும் நடந்தது, பேசினது, ஓடினதுன்னு சொல்லிட்டு எதையாவது அவன் பார்த்து ரசிச்சிருக்கானா? எங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு வேளை ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கானா? ஏன் ஒரு ரோட்டு கடையில் ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்துருப்பானான்னு சொல்லிட்டு அவன் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அவ்வளோ நியாயமாக இருக்குமா. எங்கள் அம்மாவாலும் சரி என்னாலையும் சரி என்னால் அதை பற்றி பேசவே முடியல. ஒருத்தவங்களாம் என்கிட்ட வந்து உடைய அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே சங்கடமாக இருக்குது. அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்களோன்ற அந்த பயமே. அப்பாவை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா அதை பற்றி நான் பெருசாக பேசாமல் அந்த டாப்பிக்கை நான் டைவர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே கில்ட்டி கான்ஷியஸோடு பேசுகிறீங்க. இந்த இடத்துல தப்பு அவன் பண்ணானா இல்லை நாங்கள் பண்ணோமான்னு எனக்கு தெரியலம்மா. அப்படியே ஒருத்தவங்க கேட்குற வார்த்தைகள் அப்படியே குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்குது. எங்களோட அம்மா அவரை கல்யாணம் பண்ணது காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் எங்களோட அம்மாவோட மொத்த குடும்பத்தையும் எதிர்த்து வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவர் எங்கள் அம்மாவோட கூட இருக்கும்போதே வேறு ஒரு லேடி கூட இல்லீகல் அஃபேர் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் பிறந்த பிறகு அப்படியே எங்கள் 2 பேரையும் விட்டுட்டு ஒரு நாள் போயிட்டார். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. கடவுள் புண்ணியத்தில் அவரை நான் என் லைஃப்பில் பார்க்காம இருந்தாலே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். என் தம்பி இது வரைக்கும் அவரோட முகத்தை பார்த்ததே கிடையாது. நான் பார்த்துருக்கேன், பட் இதுக்கப்புறோட முகத்தை நான் பார்க்க கூட விரும்பலை. அவர் எங்கள் முன்னாடி வராமல் இருக்கிறதாம்மா எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அதிகமாக அழ ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட ஒரு கையை ஆரோவுடைய அம்மா டைட்டாக பிடிச்சிருக்காங்க, ஒரு கையை டேபிள் மேலே வச்சுருக்கீங்க. வாய் சிரிக்க ட்ரை பண்ணுது, பட் கண் ஆட்டோமேட்டிக்காக அழுதுகிட்டே தான் இருக்குது.
உங்களோட கண்ணில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே தார தாரையாக கொட்டிக்கிட்டு இருக்கு. பட் உங்களோட உதட நீங்களே ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன், நான் நிம்மதியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆரவோடைய அம்மா உங்களோட முகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருமா, இந்த மாதிரி கல்லாக இருக்கக்கூடாது, எப்பயுமே அழுதுடணும், உன் மனசில் என்ன கஷ்டம் இருக்கோ தயவு செஞ்சு அழுதுடு, வாய் விட்டு கத்தி சத்தமாக அழு, அப்போ தான் உன் மனசு கொஞ்சம் லேசாகும், உன் உடம்புக்கும் அதுதான் நல்லது, உன் மனசுக்கும் அதுதான் நல்லது. இப்போது உன் குடும்பமே உன்னை நம்பி தான் இருக்குது, உன் குடும்பம் உன்னை நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. தயவு செஞ்சு அழுதுடு, மனசை இறுக்கமாக வச்சுக்காத, அது அவ்வளோ நல்லது கிடையாது. மனசு ரொம்ப இறுக்கமாச்சுன்னா உன்னுடைய உடம்பும் இறுக்கமாகும், அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். தயவு செஞ்சு அழுதுடுமா, நீ அழு அப்படின்னு சொல்லி உங்களோட கையை டைட்டாக அழுத்தி பிடிக்கிறாங்க. உங்கள் கையை டைட்டாக அழுத்தி பிடிச்ச உடனேவே உங்களால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே சத்தமாக கத்தி அழறீங்க. நீங்கள் அப்படி அழறதை பார்த்தோன்னே ஆரோடைய அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அழாதம்மா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும், எல்லாமே மாறிடும், நீ கவலைப்படாத, எல்லாரோட மனுஷனோட லைஃப்லேயுமே நல்லது கெட்டதுன்னு எல்லாமே மாறி மாறி தான் வரும். நீங்கள் 20 வருஷம் கஷ்டப்பட்டுட்ட, இன்னும் ஒரு 4 வருஷம் சேர்த்து கஷ்டப்பட்ட அப்படின்னா உன்னோட லைஃப் ரொம்பவே நல்லா செட்டில் ஆகிடும். உனக்கும் ஒரு நல்லபடியாக ஒரு கல்யாணம் நடந்து நீயும் உன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிடுவ, உன்னோட தம்பியும் செட்டில் ஆகி அவனோட லைஃப்பில் உங்கள் அம்மாவும் நல்லாவே பார்த்துப்பான். கஷ்டத்தை பார்த்து வளர்கிற பசங்க எப்பயுமே ரொம்ப சரியாக தான் இருப்பாங்க, நீ கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லாவே தேத்துறாங்க. இப்போது உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உங்களோட தோலை சாய்ச்சிக்கிட்டு யாராவது ஒருத்தங்க அழணும்னு உங்களுக்கு தோணிகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே இந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி யார்கிட்டையுமே உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது, உங்களுக்கு க்ளோஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி யாருமே இல்லை. உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் அப்படின்னா உங்களுடைய அம்மா, உங்களுடைய தம்பி மட்டும்தான். நீங்கள் உங்கள் 3 பேருக்குள்ளே தான் எதுவாக இருந்தாலும் பேசிப்பீங்க, கேட்டுப்பீங்க. ஏன்னா அவங்களுடைய அம்மா வந்து உங்கள் ஃபேமிலியை எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டு தான் உங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் ஆரவோடைய அப்பாவோட ஃபேமிலியும் பெருசாக உங்களை ஏற்றுக்கல, அதே மாதிரி உங்கள் அம்மாவோட ஃபேமிலியும் உங்களை ஏற்றுக்கல. நீங்கள் 3 பேருமே தனியாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு பெருசாக போகிறதுக்கு வர்றதுக்குன்னு எந்த இடமுமே இல்லை. நீங்கள் உங்களோட கஷ்டத்தை உங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் அம்மா அழுவாங்க. உங்கள் அம்மா அழுதாங்கன்னா உங்கள் தம்பியால் தாங்க முடியாது, உங்கள் தம்பியும் அழுவான். உங்கள் தம்பி அழுதாது உங்களால் தாங்க முடியாது, நீங்களும் கஷ்டப்படுவீங்க. ஸோ இப்படியே தான் அந்த ட்ரையாங்கிள் போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் யார்கிட்டையுமே எதையுமே பேச மாட்டீங்க. அப்படியே இந்த விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே தான் வச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கு எப்போயாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே மட்டும்தான் அழுது இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே சால்வ் பண்ணிப்பீங்க. இல்லை நீ அழக்கூடாது, நீ தைரியமாக இருக்கணும், நீ தைரியமாக இருக்கணும், நீ தைரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை ஒரு பொய்யா வந்து தைரியப்படுத்திக்கிட்டே தான் இருந்திருக்கீங்க இத்தனை நாளுமே. இப்போ தான் முறையாக உங்களோட இந்த பிரச்சனையை ஒருத்தங்கிட்ட சொல்லி நீங்கள் அப்படியே கண்ணீர் விட்டு அழறீங்க. நீங்கள் அப்படி சத்தமாக கத்தி அழும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் அந்த கிச்சனுக்குள்ளே வரான். ஆரவ் கிச்சனுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரவோடைய அம்மாவை டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. ஆரவோடைய அம்மா நின்றுட்டுருக்காங்க, நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க. ஆரவோடைய அம்மா உங்களோட தலையை அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்க நெஞ்சுக்கிட்ட சாய்ச்சி வச்சுருக்காங்க. அழாதம்மா, எல்லாமே சரியாயிடும், நீ அழாத, நீ என்னோட பொண்ணு தான், உனக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன், நீ கவலைப்படாத, உன் ஃபேமிலி என்னோடய ஃபேமிலி மாதிரி தான், நான் பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தலையை வந்து தடவி கொடுத்து உங்களை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இது ஆரவ் பார்த்துட்ருக்கான். ஆரவ் பார்க்குறத அவங்களுடைய அம்மாவும் கவனிக்கிறாங்க. நீ போ அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறாங்க. ஆரவும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இங்கே ஏதோ நடக்குது அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. இவனும் சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் சமாதானம் ஆகுறீங்க. அழாதம்மா, எல்லாமே சரியாயிடும், நான் அம்மா கிட்டலாம் பேசுகிறேன், நீ வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் அவங்க அம்மா கிட்டலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையை அவங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் கொஞ்சம் நார்மலாகிட்டு முகம்லாம் கழுவிட்டு வந்து திரும்பவும் உட்காந்துருக்கீங்க டேபிளில். ஆரவோடைய அம்மா திரும்ப லஞ்சும் உங்களுக்கு உட்கார வச்சு ஊட்டி தான் வைக்கிறாங்க. இப்போ உங்களால் சுத்தமாக 2 கையுமே தூக்க முடியல இல்லையா? ஸோ இப்போ ஆரவோடைய அம்மா வந்து உங்களுக்கு சாப்பாடை ஊட்டி தான் வைக்கிறாங்க. பட் ஆரவுக்கு இப்போ உங்களோட முகத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க ஏன் அந்த அளவுக்கு அழுதாங்க? இந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியவாளே, இவளுக்கு அழலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆரவங்களோட முகத்தையே ரொம்ப வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு நீங்கள் உடஞ்சி போய் ரொம்ப அப்படியே பிரேக் ஆகி அழுததை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரவ் பார்க்குறேன். இந்த 5 மாதத்தில் இந்த மாதிரி ஒரு பிரேக்கெல்லாம் ஆரவ் உங்களோட ஃபேஸில் பார்த்ததே கிடையாது. எப்பவுமே ஒரு போல்டாக என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை தான் நீங்கள் ஆரவ் கிட்ட காமிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு 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 டம்ப்டு ஒரு ஃபேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஆரவ் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். ஸோ டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஆரவோடைய அம்மா சாப்பாடு உங்களுக்கு பொறுமையாக ஊட்டி விட்டுட்ருக்காங்க. நீங்களும் பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஆரவ் உங்ககிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? ரொம்ப நேரமாக கிச்சனில் பயங்கரமாக சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, என்ன தான் பேசுனீங்க 2 பேரும்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக அவன் எதையுமே பார்க்காத மாதிரி உங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. சட்டுன்னு ஆரவ் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோடனே நீங்கள் டக்குன்னு ஆரவ் அம்மாவோட முகத்தை பார்க்குறீங்க. ஐயோ இவங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரவோடைய அம்மா
ஆரவ் கிட்ட இங்கே பாரு, பொம்பளைங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்க முடியாது, நீ வாயை மூடிட்டு சாப்பிட, உனக்குலாம் அக்கா தங்கச்சி இல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆரவை பிடிச்சி நல்லா டீஸ் பண்ணுறாங்க. ஆரவு என்னவோ நடக்குது, சரியில்லை, பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆரவ் நான் கொஞ்சம் நேரம் போய் தூங்குறேன், என்ன ஒரு 5:30க்கு மேலே வந்து எழுப்புங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ரூமுக்கும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு டைனிங் டேபிளில் ஆரவோட அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆரவுடைய அம்மாவும் நீயும் கொஞ்சம் நேரம் போய் தூங்குமா, உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும், உன்னோட இன்ஜெக்ஷன்லாம் வேறு பண்ணியிருக்கல, கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீ போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் என் கூட இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, இருக்கம்மா நான் கண்டிப்பாக உங்க கூட இருக்கேன், நீ வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் 2 பேருமே ரூமுக்கும் போகிறீங்க. போயிட்டு நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டுருக்கீங்க. ஆரவுடைய அம்மா உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஆரவுடைய அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. என்னாச்சும்மா, உங்கள் வீட்டில் உங்கள் கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசலையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா பேசிட்டு தான் இருக்காங்க, பட் தம்பியும் படிச்சுட்ருக்கான், அவனுக்கும் இப்போ ப்ராப்பராக ஒரு வேலை கிடையாது, அவனும் படித்து முடிச்சு ஒரு ப்ராப்பராக நல்ல சேலரி கொஞ்சம் வேலைக்கு போயிட்டானா நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், எனக்கு அப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நான் சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட என் தம்பி என் அம்மாவை பார்த்துக்கிறான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இப்போ என்னால் அதை பற்றி யோசிக்க முடியலம்மா, இப்போ நான் கல்யாணம் பண்ணிவிட்டு போயிட்டேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலி யாரை ரன் பண்ணுவா சொல்லுங்கள், இப்போ என் தம்பிக்கே ஒரு எமர்ஜென்சினா அவன் யார்கிட்ட போய் கேட்பான், என்னால் அங்கே போயிட்டு இவங்க 2 பேரையும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை, எனக்கு சுத்தமாகவே எனக்கு வந்து ஆம்பளைங்களை பிடிக்கவே மாட்டுதுமா, இப்போது எங்கள் அப்பா பண்ண அந்த வேலையாக என்னன்னு தெரியல, இப்போ எந்த எந்த ஆம்பளையை பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையே வரமாட்டுது, ரொம்பவே அவங்கள வெறுக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆரவோடைய அம்மா கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஏன் அதித்தியான உங்களுக்கு ஆண்களை பொதுவாக பிடிக்கிறதில்ல, ஆண்கள் நம்பிக்கையானவர்கள் கிடையாது, அவங்க கூட இருக்கவங்கள அவங்க எப்போவுமே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். காரணம் அவளுடைய அப்பா தான். அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு செஞ்ச அந்த ஏமாற்றம், அந்த துரோகம், அந்த வலி வேதனை இது எல்லாமே அவங்க அம்மாவுக்கு மட்டும் இல்லை இவங்களுக்கும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இவளுக்கு ஆண்கள் மேலே பொதுவாக ஒரு பயமே வந்துருச்சு. அந்த பயம் இவளுக்கு நாளடைய மற்ற ஆண்கள் மேலே கோவமாக மாற ஆரம்பிச்சுது. ஸோ இவன் ஆண்களை பார்க்கும்போது பொதுவாக அவங்க நம்பிக்கையானவங்க கிடையாது, நம்ம அம்மா பார்த்த மாதிரி நம்மளும் ஏமாந்துருவோமோ, நம்ம வாழ்க்கை அம்மாவோட வாழ்க்கை மாதிரி ஆயிடுமோன்ற பயத்தில் தான் இவன் ஆண்களை விட்டு ரொம்பவே ஒதுங்கி வாழ்ந்துட்டுருக்கா. இந்த எல்லா விஷயத்தையும் ஆரவோடைய அம்மா கிட்ட சொல்ல சொல்ல ஆரவோடைய அம்மா, இல்லைம்மா எல்லாரும் அப்படி கிடையாது, எல்லாருமே அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்க கிடையாது, ஆரவோடைய அப்பா எவ்வளோ தங்கமான மனுஷன் தெரியுமா, ஆரவை தாங்குவார், அந்த மனுஷன்லாம் ஆரவோட கல்யாணத்தை பண்ணி அந்த பேர குழந்தையெல்லாம் பார்க்கணுன்னு அவளுக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா, பட் அந்த மனுஷனுக்கு அதெல்லாம் கொடுத்தே வைக்கல. உண்மையாகவே எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, இதெல்லாம் நினச்சாலே வருத்தமாக இருக்குது. பட் நீ ஆண்களே பிடிக்கலன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்க, ஆனால் அப்படியே வாழ்ந்துட முடியாதுமா, கண்டிப்பாக ஒரு நாள் நீ கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும், நீயும் ஒருத்தரை நம்பி கைப்பிடிச்சி உன் மாமியார் வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு அதில் விருப்பமே இல்லை, எனக்கு கல்யாணம்னு பேசினாலே எனக்கு எங்கள் அம்மாவோட லைஃப் தான் முன்னாடி வருது, என் முன்னாடி வாழ்ந்ததே எங்கள் அம்மா மட்டும் தானே, எனக்கு எங்கள் அம்மாவோட எண்ணம் மட்டும்தான் அதிகமாக வருது, எனக்கு இந்த கல்யாணத்துலேயே பொதுவாக இப்போ நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் ரொம்ப விரக்தியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆரவோடைய அம்மா, இல்லைம்மா அப்படியெல்லாம் பேசக்கூடாது, கண்டிப்பாக ஒரு நேரம் இல்லை ஒரு நாள் நீ கல்யாணம் பண்ணி நீயும் சந்தோஷமாக இருக்கணும், இது நான் மட்டும் இல்லை உங்களுடைய அம்மாவே இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என் பொண்ணு என்னோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, என் பொண்ணாவது அவளோட லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அவளும் நிறைய குழந்தைங்கள் பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க, நானும் அதை தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அவங்ககிட்ட சொல்லிட்டுருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீ கோச்சிக்க மாட்டேன்னா நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு சொல்ல, சொல்லுங்கம்மா ஏன் இப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்ல, நீ பேசாமல் ஆரவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. பட் அந்த டைமில் உங்களால் வந்து எதுவுமே பேசவே முடியல. ஆரவோடைய அம்மா இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்ட உடனே நீங்கள் லிட்டரலி ரொம்பவே ஷாக் ஆகிடுறீங்க. என்ன பேசுகிறது அப்படிங்கிறதே தெரியல, நீங்கள் வாயடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க. ஆரவோடைய அம்மாவுக்கு இந்த தாட் இப்போ வரல, நீங்கள் கார்லேருந்து இறங்குனீங்க பார்த்தீங்களா, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்த்த உடனேவே இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆரவுக்கு பொண்டாட்டியே வந்தால் நல்லாயிருக்கும், இவன் என் வீட்டு மருமகளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் ஆரவோடைய அம்மா கிட்ட பேசினது, அவங்கக்கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நீங்கள் அழுதது, அவங்கள நீங்கள் ரொம்ப பத்திரமா நீங்கள் எப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரவோடைய அம்மா கிட்ட பேசியிருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தையும் அவங்க கேட்டிருப்பாங்க. இதை உன்னை பார்த்த உடனேவே தோணுச்சு, பட் இருந்தாலும் அப்போ கேட்க முடியாது இல்லையா, இப்போ நீ என்கிட்ட உரிமையாக இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்க, நீ உண்மையாகவே இது வரைக்கும் யார்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதே இல்லைன்னு சொல்கிற, என்கிட்ட நீ சொல்லியிருக்க, என்ன நீ உன்னோட அம்மா மாதிரி நினைக்கிற, ஸோ நீ என்னோடய வீட்டுக்கு மருமகளாக வந்தனா உன்னுடைய அம்மாவாகவே நானும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பாசமாக அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஆரவ் கேட்டுட்ருக்கான். எப்படி கேட்குறான் அப்படின்றத நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, ஆரவு இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான் இல்லையா, இந்த கான்செப்டை அப்படியே மறந்துடுங்க, இது எப்போ கேட்டான் அப்படிங்கிறத நான் அப்புறமா அவங்ககிட்ட சொல்கிறேன்.
இப்போ ஆரோடைய அம்மா அவங்ககிட்ட, "நீ பேசுமா, நான் வேணா உங்க அம்மா கிட்டலாம் பேசுறேன். நீ பேசு, நான் கண்டிப்பா உனக்கு வந்து நான் ஏதாவது பண்றேன். நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். ஆரவ பார்த்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கான்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சீக்கிரமா நீங்க பேர குழந்தைங்கலாம் பெத்து குடுத்தீங்கன்னா, நாங்களும் வச்சு வளர்த்துப்போம்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிட்டத்தட்ட அவங்க பேர குழந்தை கல்யாணமே ஆகி பேர குழந்தை ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க. பட் உங்களால இதெல்லாம் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆரவ உங்களோட ஹஸ்பண்டாலாம் உங்களால யோசிக்கவே முடியல. இப்போ ஆரவோட அம்மாகிட்ட, "இல்லம்மா, இப்போதைக்கு எனக்கு அத பத்தி யோசிக்கிற மூடு இல்ல. அத பத்தி யோசிக்கிற மைண்ட் செட்ல இப்ப நான் இல்ல" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி, நீ இப்ப அத பத்திலாம் பேசணும், யோசிக்கணும்லாம் அவசியம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுறீங்க. பட் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்ட உடனேவே ஆரவோட அம்மாக்கு என்ன புரியுது அப்படின்னா, உனக்கு ஆண்கள புடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பட் நான் ஏன் இப்ப ஆரவ பத்தி உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னா, எனக்கு என்னவோ இது கரெக்டான டைமா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கார்லேருந்து இறங்கும்போது, ஒருவேளை நீயும் ஆரவும் லவ் பண்றீங்களோன்னு தான் நான் யோசிச்சேன். பட் நீ இவ்ளோ விஷயம் சொன்ன பிறகு எனக்கு புரியுது. நீங்க 2 பேரும் லவ் பண்ணல. இல்ல, நீ அவன மட்டும் கிடையாது. நீ யாரையுமே லவ் பண்ணலன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. பட் இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். என் பிள்ளைய நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு ஒரு ஒரு நிம்ம ஒரு ந ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நீ இத செஞ்சேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே உங்ககிட்ட பாசமா உங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க எல்லா விஷயத்தையும். நீங்க இப்ப இந்த கான்வர்சேஷன்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட டைம் ஒரு 6:30 ஆகுது. நீங்க ஆரவோடைய அம்மா எல்லாம் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆரவ் அவனோட ரூம்லேருந்து கீழ இறங்கி வரான். கீழ இறங்கி வந்தோனே ஆல்ரெடி ஆரவ் சொல்லியிருப்பான் அவங்க அம்மாகிட்ட, "நாங்க நைட்டு கிளம்பணும். நாங்க ஒரு 7:30க்கு மேல கிளம்பிடுவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் சொல்றதுக்காக தான் இப்போ ஆரவ் கீழ இறங்கி வருவான். பட் ஆரவோடைய அம்மாக்கு ஆரவையும் அனுப்ப மனசு இல்ல. உங்கள அனுப்ப சுத்தமா மனசே இல்ல. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்னும் ஒரு நாள் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரவ் கிட்ட போயிட்டு, "ப்ளீஸ்டா, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுடா. அவள இங்கேயே ஒரு நாள் ஸ்டே பண்ண வைக்கலாம். அவ இருந்தா கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குடான்னு" சொல்லிட்டு ரொம்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸைட்டடா கேட்குறாங்க. ஆரவ் டக்குனு அவங்க அம்மாகிட்ட, "எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ இந்த வேலைய பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் யாரையுமே வீட்டுக்கு கூட்டு வரதில்ல. ஒருத்தர கூட்டிட்டு வந்தா போதுமே, அப்படியே கம்மு போட்ட மாரி அவங்க கிட்ட ஒட்டிப்பியே. அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ பாட்டுக்கு அவள வந்து இங்க இருக்க வைக்கிறேன்னு சொல்ற. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கான்னு" சொல்லிட்டு அவங்க அம்மாவ புடிச்சு கத்துறான். பட் ஆரவோடைய அம்மா, "இல்லடா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ இங்க இருக்கட்டும்டா." ஆரவோடைய அம்மா எப்படியாவது ஆரவ சமாதானப்படுத்தி உங்கள அங்கேயே இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, "ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுடா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காடா. இன்னும் ஒரு நாள் அவ இங்க இருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நீயும் 5 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. காலையில வந்துட்டு நைட்டு போனா எனக்கு கஷ்டமா இருக்காதா? நான் இதுக்கப்புறம் உன்ன எப்ப பார்க்க போறேன்னு எனக்கே தெரியலன்னு" சொல்லிட்டு இவங்க ஆரவுக்கு நல்லாவே சோப் போடுறாங்க. ஆரவுக்கு இவங்க போடுற சோப்பு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் அம்மா கூட இருக்கணும்னு இவனுக்கும் ஆசை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே நாளா வந்துட்டு போறோம். இதுக்கப்புறம் எங்க வரமாட்டோம் அப்படிங்கிறது ஆரவுக்கும் நல்லா தெரியும். டக்குன்னு ஆரவ் என்ன பண்றான் அப்படின்னா, "நான் அவங்க கிட்ட பேசுறேன். பட் அவங்க ஒத்துக்கலாம் எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்ல, "நீ ஒத்துக்கிற மாரி ஏதாவது பேசுடா. ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு. இல்ல பஸ் போகல. இல்ல ஸ்ட்ரைக்கு ஏதாவது சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆரவ் வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஆரவும் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வரான். கீழ இறங்கி வந்த உடனே நீங்க ஹால்ல உட்காந்து சோஃபால டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரவ் டக்குன்னு அங்கேருந்து வரான். வந்தோடனே, "உங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, நான் பேக் பண்ணி ரெடியா தான் வச்சிருக்கேன். கிளம்புறதுனா கிளம்பலாம். மேலே போய் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல, நம்ம இன்னைக்கு வந்து போக முடியாது. இன்னைக்கு வந்து ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சாம். ஏதோ ப்ராப்ளமா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் உங்க கிட்ட சொல்றான். "என்னங்க இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நான் வீட்டுக்கு போயாகணும். எங்க அம்மாகிட்ட நான் வரேன்னு வேற சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில நாங்க வந்துருவேன்னு சொல்லியிருக்கேன். எங்க அம்மா கிட்ட ரொம்பவே கோவப்படுவாங்க" அப்படின்னு சொல்ல, "நீ உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது கொஞ்சம் பேசி சமாளிச்சுக்கோ. ஏன்னா நம்ம கண்டிப்பா இங்கேருந்து போக முடியாது. இன்னைக்கு ஏதோ ட்ரெயின் ப்ராப்ளமா, ஏன்னா பஸ் அவைலபிலிட்டி இங்க கிடையாது. ஸோ நாளைக்கு நான் 2 பேரும் சேர்ந்து கார்ல போயிரலாம். நானே கார் டிரைவ் பண்ணிட்டு வரேன். நம்ம 2 பேரும் இங்கேருந்தே கார்ல போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் உங்கள பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். பட் உங்களால அத ஏத்துக்க முடியல. ஏன்னா உங்களோட அம்மாவ நீங்க ஒரு வாரமா பார்க்கல. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்ல. உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே வரும் வேற. உங்க அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா சாமி ஆடிடுவாங்க அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்பவே பதறீங்க. பட் ஆரவோடைய அம்மா, "ப்ளீஸ்மா, நீ பாரு, இதெல்லாம் போயிட்டு நீங்க ஏதாவது நடுவுல மாட்டிக்கினா எனக்கு கஷ்டமா இருக்கும். உங்கள பத்திரமா அனுப்பி வச்சா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ்மா, நீ வந்து நாளைக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு ஆரவோடைய அம்மாவும் உங்களோட பிரெயின போட்டு நல்லா கழுவுன்னு கழுவி வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வேற வழி இல்ல. என்னடா வந்து இப்படி சிக்கிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. பட் ஆனா ஆரவோடைய அம்மா இங்கலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அன்கம்ஃபர்டபுள் இல்ல. நீங்க வந்து சேஃபா தான் இருக்கீங்கன்ற ஒரு தைரியம் இருக்கு. பட் இருந்தாலும் உங்க வீட்ல என்ன நடக்குமோ அப்படின்ற அந்த பயம் மட்டும் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க கிட்ட சொல்லிட்டு நீங்க ரொம்ப பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு, ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா கூட ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம கார்லயே போலாம். இல்ல கார்ல போக உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லன்னா, நான் உங்கள ட்ரெயின்லயே டிக்கெட் புக் பண்ணி கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவேன். நாளைக்கு ஈவினிங் நம்ம கண்டிப்பா கிளம்பிடலாம். நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஆரவோடைய அம்மாவும் உங்களோட மைண்ட நல்லாவே செலவு பண்றாங்க. "ப்ளீஸ்மா, செல்லக்குட்டில நீ இருந்துடுமா" அப்படின்னு சொல்லிட்டு
நல்லாவே செலவு பண்ணுறாங்க. பட் என்னதான் உங்களுக்கு ஓகே, நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க அப்படின்னு தோணாலும் உங்கள் அம்மாவை நினச்சி நீங்கள் ரொம்பவே பயப்படுறீங்க. பயந்துக்கிட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு அப்படியே போகுது. அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஆரவோடைய அம்மா வழக்கம் போல ரூமுக்கு காஃபியெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. பயங்கரமாக அவங்கள பார்த்துக்கிறாங்க. வேறு லெவலில் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் எப்படியெல்லாம் வந்து தாங்குவாங்களோ அந்த மாதிரி தாங்குறாங்க. ஆரவோடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 11 மணிக்கு மேலே ஆகுது. சரி எல்லோரும் சேர்ந்து கடைக்கு எங்கேனா போயிட்டு வரலாம், வெளில எங்கேனா போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரவோடைய அம்மா ஆரவ எல்லாரையும் கூட்டிகிட்டு காரில் போகிறாங்க. காரை ஆரவ் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் ஆரவோடைய அம்மா கூட பின் சீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டே வரீங்க. ஆரவ் இது எல்லாத்தையுமே மிரரில் பார்த்துட்டே வரான். பரவாயில்ல இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு செட் ஆகிட்டாங்களே, ஏன்னா நீங்கள் பெருசாக யார்கிட்டையும் பேசி ஆரவ் பார்த்தது கிடையாது. பட் ஆரவோடைய அம்மா கிட்ட நீங்கள் இந்த அளவுக்கு பேசுகிறத பார்த்தோன்னே அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் தனியாகவே அம்மாவும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா தானே இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வண்டியை ஓட்டிகிட்டே போகிறான். 2 பேரும் ஷாப்பிங் போகிறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரவ் ஒரு பொண்ணு கூட வெளில போகிறது. இது வரைக்கும் அவன் ஒரு பொண்ணு கூடலாம் வெளில போகவே மாட்டான், அவங்க அம்மாவை தவிர. இப்போ ஒரு பொண்ணையும் கூட்டிகிட்டு ஜாலியாக ஊர் சுற்றுறது, 2 பேரும் 3 பேரும் வெளில போய் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக போகுது அந்த ட்ரிப்பே. எப்பயுமே ஜாலியாக வீட்டுக்கு வரீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது உங்களுக்கு உண்மையாகவே ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஆரோடைய அம்மா காஃபி டீ எல்லாம் போட்டு தராங்க. ஸோ காஃபி டீ எல்லாம் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 6 o'clock ஆகுது. நீங்கள் ஆரவ் ட்ரெயின் டிக்கெட் செக் பண்ணி பாரு, நீ நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணால் கஷ்டமாக இருக்கும், நீ கண்டு முடிச்சு ட்ரை பண்ணுறதும் கஷ்டம் அப்படின்னு சொல்ல, ஆரவும் சரி ஓகே நான் ட்ரெயின் டிக்கெட் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, பார்த்தா அவங்களோட குட் லக் ட்ரெயின் டிக்கெட்டும் கிடைக்கிது. ஆரவும் சரி ஓகே ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிருச்சு, நைட்டு 10:30 ட்ரெயின் அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக ஆகிடுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு உங்கள் ரூம்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரீங்க. இதில் பார்த்தா ஆரோடைய அம்மா இதை எடுத்துகிட்டு போ, அதை எடுத்துகிட்டு போ, இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு பேக்கே சேர்த்துட்டாங்க. ஸோ இப்போ 2 பேக்காக இருந்தது 3 பேக்காக ஆகிடுது. இப்போ அந்த 3 பேக்கையும் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ சர்வன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் காரில் ஏற்றுறாங்க. ஆரோடைய அம்மா நான் டின்னர் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா டின்னர்லாம் வேண்டாம், எனக்கு எதுவுமே பசிக்கல, நான் நிறைய சாப்பிட்ருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆரவ் சொல்லிடுறான். அதே பதில் தான் நீங்களும் சொல்கிறீங்க, அம்மா நான் இவ்வளோலாம் சாப்பிட்டதே கிடையாது, பட் நீங்கள் என்னை சாப்பிட வச்சு பாருங்கள் என் வயிறே வீங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு பசிக்கலாமா, டிஃபன்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் சொன்னோடனே ஆரோடைய அம்மா அப்படிலாம் வயிறு பட்னியாக போடக்கூடாது, ஏதாவது எடுத்துகிட்டு போங்க, பசி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரோடைய அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி உங்களுக்கு பாக்ஸில் போட்டு அதை வேறு தனியாக ஒரு பேக்கில் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ 2 பேருமே அங்கேருந்து காரில் கிளம்பி போகிறீங்க. ஆரவ் வழக்கம் போல் ஃப்ரெண்ட் சீட்டில் போய் உட்கார, ஆரவுடைய அம்மா ஏன் நான் முன்னாடி போய் உட்கார்றேன், அந்த பிள்ளை தனியாக உட்காந்துருக்கா பாரு, பின்னாடி உட்கார அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆரவுடைய அம்மா கிட்டே இல்லைம்மா பரவாயில்ல நான் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கெல்லாம் முன்னாடி மாதிரி அங்கே ரோடு நல்லா இருக்காதுமா, நைட் டைம் வேறு ரொம்ப பயமாக இருக்கும், அவன் பின்னாடி உட்காந்துக்கிட்டோம் அப்போ தான் உனக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவை பின்னாடி உட்கார வைக்கிறாங்க. ஆரவோ உங்ககிட்ட உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக கேட்குறான். நீங்கள் மனசுக்குள்ளே 2 நாள் உன் வீட்லேயே தங்கிட்ட, சீட்டில் உட்காரத்துக்கு என்ன உட்காந்து தோலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ட்ரைவும் ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. 2 பேருமே ஸ்டேஷனும் ரீச் ஆகுறீங்க. 2 பேருமே ஸ்டேஷனில் போய் ரீச் ஆக, இப்போ அந்த கேபை ஓட்டிகிட்டு வந்த டிரைவரே மொத்த லக்கேஜஸும் கீழே இறக்கி வைக்கிறான். இப்போ அந்த டிரைவர் கொஞ்சம் லக்கேஜ், ஆரவ் கொஞ்சம் லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த லக்கேஜஸை அவங்க 2 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணி தூக்கிட்டு வராங்க. நீங்கள் ஏதோ ஹீரோயின் மாதிரி ஹேண்ட்பேக்கை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. போயிட்டு நீங்கள் ட்ரெயினில் ஏறிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஆரவ் அந்த டிரைவருக்கு கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்தான் இல்லையா, ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறான். இவனும் அங்கேருந்து இறங்கி போயிட்டான். ஸோ அந்த ஊர்லேருந்து ஸ்டேஷனில் ட்ரெயினும் கிளம்புது. உண்மையாகவே நீங்கள் அந்த ஊரை ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் அதிகமாக வருது. இப்போது அந்த ஊரை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தாண்டி ஆரவுடைய அம்மாவை நீங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க. உண்மையாகவே அவங்க சிரித்து பேசினது எல்லாமே உங்கள் கண் முன்னாடி வந்துட்டு போகுது. ஸோ இப்படியே உங்கள் 2 பேரோட ட்ரெயின் ட்ராவலும் ரொம்பவே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைமாக ஆரவ் கூட நீங்கள் ட்ரெயினில் வரும்போது அவனுக்கு ஏற்கனவே உங்களை பிடிக்காது, உங்களுக்கும் அவனை சுத்தமாக பிடிக்காது. அவனை 100% உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே கண்டிஷன் தான் ஆரவுக்கும். பட் ஆஃபீஸில் அவன் மேலே இருந்த ஒரு 10% ஆஃப் பேட் இம்ப்ரெஷன் போச்சு. இப்போ அவன் கூட வீட்டில் இருக்கும்போது கூட இன்னும் ஒரு 15% ஆஃப் பேட் இம்ப்ரெஷனும் போயிடுச்சு. ஸோ அதே கண்டிஷனில் தான் இப்போ ஆரவும் இருக்கான். நீங்கள் இப்போ ஆரவ் மேலே கொஞ்சம் கோவப்படுறதெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் நார்மலாக பேசுகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. ஆரவோ அவங்களோட அம்மா கிட்ட நீங்கள் ரொம்பவே மிங்கிளாகி ரொம்பவே க்ளோஸாக 2 பேரும் பயங்கர க்ளோஸாக இருந்தெல்லாம் பார்த்தோன்னே ஆரவுக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஆரவோ உங்கள் மேலே கொஞ்சம் லைட்டாக ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணுறான். ஸோ 2 பேருமே இப்போ 2 பேரும் நார்மலாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்கள் 2 பேரும் அந்த கோவமான டாக்கிங்ஸு, அந்த வெறுப்பை காட்டி பேசுகிறது இதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஒரு நார்மல் ஸ்டேட்க்கு வந்திருக்கீங்க. ஸோ இப்படியே உங்களோட ட்ராவலும் ரொம்பவே ஸ்மூத்தாக போகுது. அண்ட் இதுக்கப்புறம் உங்கள் 2 பேர் லைஃப்பில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வரப்போகுது, ஆரோட லைஃப்பில் வரப்போகிற ட்விஸ்ட் உங்களை எப்படி உங்களோட லைஃபே வந்து பாதிக்குது, அண்ட் அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஆரோவுக்காக என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்க,
ஆரவ் உங்களுக்காக என்னெல்லாம் பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்ட் 4 இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது.